ஷலோம் அலைக்கேம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் நவி. என்ன வார்த்தை? நவி. நவி என்ற வார்த்தை தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவர் யார், அவருடைய பணி எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக உபாகமத்தில் 18வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் மோசேயிடமாய் பேசிக் கொண்டிருக்கும் சொல்கிறார், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வார். தீர்க்கதரிசி என்ற வார்த்தை இந்த இடத்துல நீங்க பார்க்கிறீங்க. உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன். தீர்க்கதரிசி என்ற வார்த்தைக்கு நவி என்று சொல்லி எபிரேயத்தில் இருக்கிறது. இந்த எபிரேய வார்த்தையினுடைய அந்த மூலத்தை, அந்த எட்டிமாலஜி, அந்த சொல் பிறப்பியலை குறித்து பார்க்கும் பொழுது இந்த நவி என்ற வார்த்தை நவா என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. நவா என்ற வார்த்தை குறித்து பார்க்கும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு மாதிரி டு பபுள் அப், ரைட், மாதிரி பொங்கி எழுதல், லைக் சம்திங் தட் இஸ் ஸ்ப்ரிங்கிங் ஃபோர்த், உள்ள இருந்து அப்படியே எழும்புதல் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் என்னது இந்த வார்த்தைக்கு இருக்கின்றது. இந்த நவா அப்படின்ற வார்த்தை, இந்த வார்த்தையில தான் நவி என்ற வார்த்தை வருகிறது என்று சொல்லி எபிரேய டிக்ஷனரியில நீங்க பார்க்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படி சொன்னா, அப்ப இந்த தீர்க்கதரிசி அப்படின்றவர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை வாங்கி அந்த வார்த்தையினுடைய அந்த வேகத்தை அவர் கண்டிப்பாக எடுத்து பேசுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கரெக்டா நீங்க இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, உபாகமத்தில் அவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வார். தேவன் தம்முடைய வார்த்தையை இந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்கின்றார். இந்த தீர்க்கதரிசி அதை வாங்கி கொண்டு அவர் பேசுகின்றார். இந்த தீர்க்கதரிசி என்ற வார்த்தைக்கு இப்பொழுது பொங்கி எழுதல் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாக வைக்கும் பொழுது அந்த வார்த்தை அவருக்குள்ளாக ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணுது. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எரேமியால 20வது அதிகாரத்துல நீங்க பாருங்க. எரேமியா 20வது அதிகாரத்துல 9வது வசனத்துல எரேமியா சொல்றாரு, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாப பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. எரேமியா தன்னுடைய தீர்க்கதரிசன பயணத்துல அவருக்கு அநேக நேரங்கள்ல நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். ஏன்னா உண்மையான தீர்க்கதரிசி பாருங்களேன். அப்படின்றப்போ ஒரு பாயிண்ட்ல ரொம்ப அப்படிமான கஷ்டமா ஃபீல் பண்ணாரு. என்னன்னா அப்படின்னா, நான் இப்படி தீர்க்கதரிசனம் சொல்றதுனால, உண்மையா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை எனக்கு இருக்குது, நிறைய போராட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பேசாம இனிமேல் தீர்க்கதரிசனமே சொல்லக்கூடாது, இனிமேல் கடவுள் வார்த்தை வந்தா என்ன நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாராம். ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் அதை அப்படியே இப்படியாச்சும் அடக்கிட்டு அமைதியா இருக்கலாம்னு பாக்குறேன், ஆனால் உங்களுடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல. அந்த வார்த்தை அவ்வளோ ஒரு ப்ரெஷரா, அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. அந்த வார்த்தையை என்னால் அடக்கி வைக்க முடியாது, நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுன்றார். அதுதான் இந்த பொங்கி எழுதல், டு பபிள் ஃபோர்த். அப்ப பழைய ஏற்பாட்டில் நீங்க தீர்க்கதரிசிக்கலாம் அப்படிதான் பாக்குறீங்க. அதனாலதான் அவங்க போயிட்டு எவ்வளவு பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை, அந்த பிரஷர், அந்த வேகத்தை உணர்ந்தவர்கள் அந்த வார்த்தையும் அந்த கடவுளுடைய உணர்வுகளையும் சேர்த்து அழகாக அவர்கள் வெளிப்படுத்தி அநேகரை கடவுளுக்கு நேராக வழி நடத்தினார்கள். அதே போல நீங்க இந்த உபாகமத்தினுடைய வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை அவர் வாயில் நான் அருளுவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அர்த்தம்னா, தேவனுடைய ஒரு வாயை போல இருந்து செயல்படுகிறவர் தீர்க்கதரிசி. இதை நம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போமே. யாத்ராகமம் 7வது அதிகாரத்துல 1வது வசனத்தில் பாருங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். அடுத்து நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். ஆரோன் யாருக்கு தீர்க்கதரிசிங்க? இங்க மோசேக்கு தீர்க்கதரிசி. மோசேக்கு எப்படி ஆரோன் தீர்க்கதரிசி ஆவாரு? நீங்க அதுக்கு முந்தின அதிகாரங்களை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய அழைப்பை பெறும் பொழுது மோசே சொல்றார், ஆண்டவரே நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாய், நான் மந்தனாவு. ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும்போது அவன் இதயம் மகிழும், நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். இப்ப என்ன அர்த்தம்? மோசே பேச வேண்டியதை இப்ப ஆரோன்ட்ட சொல்றாரு. ஆரோன் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே அங்க இருக்கிற ராஜாட்டையோ மற்ற மற்ற பார்வோன்ட்டையோ மற்ற மக்கள்கிட்டயோ பேசுகிறார். அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? அதாவது கடவுளுடைய வார்த்தையை வாங்கி அப்படியே பேசுகின்றவர்.
அங்கே மோசே பேச வேண்டிய இடத்துல மோசேக்கு பதிலாக மோசையின் வார்த்தைகளையே எடுத்துக்கொண்டு போய் பேசுகிறவராய் ஆரோன் இருக்கிறார். அப்ப தீர்க்கதரிசினா புரியுதா? தீர்க்கதரிசி எப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல நம்ம சர்ச்சில் பார்க்குற ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி. எப்படி நீங்க ஒரு மைக்ல இடத்துல அதில் ஹலோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மைக் ஹலோன்னு அந்த ஸ்பீக்கர்ல ஹலோன்னு கேட்கும். அதே போல வந்து நீங்க நீங்க திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு உங்களுக்கு இருமல் வந்து நீங்க இருமுனா கூட அந்த அந்த ஸ்பீக்கர்ல என்ன செய்யும்? கேட்கும். நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்து ஃபில்டர் பண்ணி வெளிய விடாது. ஐயோ அவர் நல்லா பேசுறாரு, இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுவோம். இவர் வந்து இல்ல இன்னைக்கு சரியில்லாம பேசுறாரு, ரொம்ப கடினமா பேசுறாரு, நம்ம வந்து இந்த சவுண்ட் வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் நினைக்கிறது கிடையாது. நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்ல அந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அப்ப ஒரு நபி, ஒரு தீர்க்கதரிசி என்பவர் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகள் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. சில நேரங்கள் சமாதானம் என்று இருக்கும், சில நேரங்கள் சமாதானம் இல்லை என்று இருக்கும். என்ன சொன்னாலும் அதை சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பில் இருப்பவர் தான் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசிக்குமே பல விதமான பெயர்களும் என்ன செய்தது இருந்தது. நீங்க 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டி காரணத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். அப்ப தீர்க்கதரிசி என்ற வார்த்தை குறித்து பார்த்தோம். தீர்க்கதரிசிக்குமே மற்றொரு பெயர் இருந்தது. என்ன பெயர்? ஞான திருஷ்டிக்காரன். எபிரேயத்துல ரோயே என்ற வார்த்தை. ரோயே என்ற வார்த்தை என்ன சொன்னால், அவர் தேவன் கொடுக்கின்றத ஞானத்தோடு நடக்கும் காரியங்களையும் வரும் காரியங்களையும் பார்க்கின்றவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் தீர்க்கதரிசி என்ற வார்த்தையை கேட்டவுடனே நம்ம ஏதோ ஒரு எதிர்காலத்தை சொல்லுகிற ஒரு ஜோசியக்காரரை போல பார்க்கிறோம். அவர் காண்கின்றவர். கரெக்ட் தான். அவர் உண்மையாகவே ரோயே என்றால் காண்கின்றவர். அப்ப ஆனால் எப்போ பார்த்தாலுமே நம்ம எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஃபியூச்சரை குறித்து வருங்காலங்களை குறித்து அவருக்கு தான் ஏதோ ஒரு மேஜிக்கல் ஐஸ் இருக்குது. கண்டிப்பாக சில நேரங்களிலே தேவைப்படும் நேரங்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் வரும் காலங்களை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் நீங்க வேதத்துல நீங்க ஏசாயா, ஆமோஸ், ஓசியா, மீகா இவர்கள் எல்லாரையும் பாருங்களேன். அவர்கள் வரும் காலங்களை குறித்து பேசினார்கள். ஆனால் ரொம்ப அதிகமாக எதை பேசினார்கள் என்று தெரியுமா? அவர்கள் காலங்களிலே அன்றைய நாளிலே அவர்கள் கண்ட அநீதிகளையும் அவர்கள் காண்கின்ற தேவனுக்கு விரோதமான காரியங்களையும் எதிர்த்து பேசினார்கள். எனவே அப்ப தீர்க்கதரிசியினுடைய காரியம் என்ன? அவர் தீர்க்கமாய் அவர் பார்க்கின்றதை உரைக்கிறவர். தீர்க்கமாய் தான் தரிசிக்கின்றதை, அதாவது தன் கண்களுக்கு முன்பதாய் பார்க்கின்றதை சரிப்படுத்துகிறவர். அதே போல வரும் காலங்களை குறித்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசிக்குமே சோஃபே, அதாவது ஒரு வாட்ச்மேன், ஒரு காவற்காலன். எப்படி அந்த நாட்களிலே ஒரு அவர்களுடைய பட்டணங்களிலே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு உயரமான ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்கே மேலே இந்த காவற்காரன் உட்கார்ந்திருப்பார். இவர் அங்கிருந்து தூரத்திலே எந்த எதிரி படைகள் எதுவும் வருகிறதா என்று பார்க்கிறவரை போல இருப்பார். இந்த தீர்க்கதரிசியும் அப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்புகளை குறித்தும், அவர்கள் அதிகமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எப்படி மீட்க ஆண்டவராகிய தேவன் வந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அழகாக இவர்கள் முன்னறிந்து இந்த ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறவர்களாக இருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மனிதர்களாக, தேவனை சார்ந்தவர்களாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப இன்றைய நாளில, இந்த லெந்து காலங்களிலே நீங்களும் நானும் இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இந்த முழு வெளிப்பாடு, இந்த வேதாகமும் கிடையாது. அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தினார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவதற்காக அவர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் புரிந்து கொள்வதற்காக இந்த வேதத்தின் வார்த்தைகளை அதிகமாய் வாசிக்க வேண்டும். தீர்க்க தரிசனங்களை எதிர்பார்த்து போய் பல கூட்டங்களில் நிற்பது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு ஒரு அடையாளம் இல்லை. இன்றைக்கு உங்கள் கைகளிலே தேவனாகிய கர்த்தர் இந்த அழகான தேவனுடைய வார்த்தை என்ற வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் தான் ஒரு நாளில் இப்படிப்பட்ட பிரிண்டிங் அவங்க கையில் எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு முழு வெளிப்பாட்டையும் இன்றைக்கு தம்முடைய வார்த்தை மூலமாய் கொடுத்திருக்கும் பொழுது, ஆனால் இன்றைக்கும் அநேக ஜனங்கள் ஒவ்வொரு கூட்டமாக ஒவ்வொரு மேடையாக ஏறி எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்களா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருப்பது அது ஆண்டவருக்கே ஒரு வருத்தத்தை கொண்டு வரும். எனவே இந்த நாளிலே ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் கைகளில் இருக்கிறது. இதில் உட்காருங்கள், அமருங்கள், தியானியுங்கள், வாசியுங்கள். அதற்காக தீர்க்கதரிசன வரங்கள் செயல்படவில்லை என்று சொல்லவில்லை. தீர்க்கதரிசன வரங்கள் ரொம்ப தேவைப்படும் இடங்களிலே
முக்கியமாக ஆண்டவர் அறியாதவர்கள், இந்த வார்த்தை இன்னும் அவர்கள் கைகளிலே போய் சேரவில்லை. தேவனாய கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக தீர்க்கமாக சில வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். எனவே தீர்க்கதரிசன வரங்கள் ஒளிந்து போகவில்லை. தீர்க்கதரிசன வரங்களின் மூலமாய் ஆண்டவர் இன்னும் செயல்படுத்தான் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் வேதத்தை வாசிக்காமல் நான் யாராவது எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டார்களா என்று நிற்பது ஒரு தவறான செயல். எனவே நாமும் இந்த நாட்கள்ல அந்த தீர்க்கதரிசிகளை போல தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அநேகருக்கு இந்த வார்த்தைகளை அறிவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.